தம்பி 2 இட்லி 4 இட்லி கட்டிவிட்டு போவோம் சார்பா. ஓனர் நமக்கு தெரியாம 4 இட்லி ஓனர் நமக்கு தெரியாம. ஓ அப்படியே காசு இல்ல, ஒரு 4 இட்லி மட்டும் கட்டி கொடுப்போம் ஓனர் நமக்கு தெரியாம. ஓ போயாம தான்ட்டு மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? நாளைக்கு வந்தா தரேன் தம்பி. நாளைக்கு வந்தா தெரியா? அந்த வெளி பக்கெட் வந்தா தரேன். அந்த 4 இட்லி காசு நீ வச்சுக்க. ஓ அந்த மாதிரிலாம் இங்க ஆளுகளே கிடையாதுயா. ஓனர் அம்மாவோட நம்பிக்கை பாத்திரம் நானு. இல்லப்பா அந்த 4 இட்லி காசு நீ வாங்கிக்க. ஓ அதெல்லாம் தப்பியா போயாம தான்ட்டு அதெல்லாம் வச்சுக்காதயா. வெளியே வருவில்ல, கடை முடிஞ்சு வெளியே வருவில்ல. சாம் போயிரியா முத. அந்த காசு இல்லையா, நாளைக்கு தான் வரும் என் காசு. ஓ அதெல்லாம் நம்மகெல்லாம் ஆகாதியா. நம்மகெல்லாம் அதுக்கு அந்த இன்னும் 2-3 கடை இருக்கு அந்த கடையில், அந்த கடையில் போய் பாரு. அங்க இல்ல நீ வந்தியா ஏதாவது அப்பா தம்பி ஒன்றும் இல்லைப்பா. 100 ரூபாய்க்கு ஒரு போட்டிங்க ஒரு 6 இட்லி கொடுப்பா. 100 ரூபாய்க்கு ஓனர் அம்மா கிட்ட 50 ரூபான்னு சொல்லு. ஓனர் அம்மா கிட்ட 50 ரூபான்னு சொல்லு. 50 ரூபா கொடுத்துட்டு போறேன். 50 ரூபா நீ வரும்போது வெளியே தர்றேன். எப்படி ஓனர் மாட்டா இல்லப்பா, ஒரு 6 இட்லியும் ஒரு போட்டியும் கொடுப்பா. 6 இட்லி ஒரு போட்டி கொடு. 6 இட்லி ஒரு போட்டி. 6 இட்லி இப்போ 60, ஒரு போட்டி 80. அதான் ஓனர் அம்மா கிட்ட 50 ரூபான்னு சொல்லு. 5 இட்லி மட்டும் சொல்லு. ஓ போயா மோதாங்கிட்டு. இல்ல அந்த காசை நீ மிச்ச காசை நீ வச்சுக்க. உனக்குலாம் அந்த பழக்கம்லாம் கிடையாதுயா. அந்த காசை நாளைக்கு தரேன். ஓ அதுக்கெல்லாம் வேற கடை போய் பாரியா. போயா மோதா அந்த மாதிரிலாம் நம்ம கடை கிடையாதுயா. ஓ என்னையா எல்லா கடையிலையும் வழக்கமா அடிக்கிறது தானே அது. நம்ம கிடையாது அந்த மாதிரி கிடையாதுயா. எங்க கடையில அந்த மாதிரி கிடையாது. என்னை பார்த்தா எப்படி லாபரி பண்ற மாதிரி இருக்கா? ஓல நம்ம வெளியே போனா உள்ள இருந்து 100 ரூபா எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி இருக்கா? இல்லையா ஓ யாராவது சொல்லி விட்டாங்களா அந்த பையன் இப்படி போனா அந்த அம்மா இல்லைன்னா 100 ரூபா 200 எடுக்கிறான் அப்படி சொல்லி அந்த மாதிரி சொல்லி விட்டாங்களா? இல்லப்பா அப்படி இல்லப்பா. நான் வேணா ஒண்ணும் இல்ல, ஓனர் அம்மாவுக்கு தெரியாம அந்த காசை ஓட்ட கொடுத்துட்றேன். அதெல்லாம் வேணாம் இப்ப பாவம் அந்த அம்மாவே. ஏயா நீ வேற பாக்காதயா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. தப்பியா ஓ போயா முதல்ல சும்மா. ஓ போயா முதல் மரியாதை பேசுற போறான். அதெல்லாம் கிடையாதுயா. ஓ போறியா இங்க இருக்கு பாரு, எடுத்து இருக்கிறோம். போயா முத சும்மா. தம்பி ஓ இங்க வா. கடையில் ஆள்ல இப்ப வந்து ஒரு 4 இட்லி 7 போட்டி 2 போட்டி வாங்கிட்டு 100 ரூபா கொடுக்குறேன், மீதி காசு அப்புறம் தரேன், நீ மீதி காசு எல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாப்லையா. இங்க அந்த ஆள் யாரு எங்க இருந்தியா வராரு? ஓ யார் வரணும்? என்னண்ணா ஒண்ணும் இல்ல, ஓனர் அம்மாவுக்கு தெரியாம இந்த பையன் கடையில கஷ்டப்படுறாப்புல. சரி அதான் ஒரு 6 இட்லியும் ஒரு போட்டியும் கொடு. ஓனர் அம்மாவுக்கு 50 ரூபா கணக்கு சொல்லு. அப்படி பண்ணுவாங்களா யாராவது? நிறைய வேலை பார்க்கறான் தெரியுமா உங்களுக்கு? நிறைய கடையில பண்றாங்களா அது மாதிரி? நிறைய கடையில பண்ணா நாங்க என்ன இது பண்ணுமா? இல்லப்பா அது மாதிரி எடுத்துக்கடான்னு சொன்னா அவன் கோச்சுறான். பண்ண முடியாது. இது மாதிரி ரெண்டாவது வெட்டி வந்துட்டாரு அவரு. இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு யூஸ் ஆகும்ல டெய்லி. அவனும் ஓனர் தாங்க, அவன் வேலை பார்க்கறவன் கிடையாது. டெய்லி 50 ரூபா. ஓ நான் வேலை பார்க்கறேன் காசு கொடுக்குறாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. டெய்லி 50 ரூபா வச்சு நான் மூஞ்சி பாஞ்சு மாசம் 1500 போயா மோதாங்கிட்டு. தம்பி அசிங்கப்படாத தம்பி. ஓ டென்ஷன் ஆயிரும். போயா மோதாங்கிட்டு தம்பி இதெல்லாம் வந்து நான் பார்க்காம இருக்கேன். ஓ என்னையா பாக்குற? நான் டெய்லி உனக்கு மாசம் ஒரு நாளைக்கு 50 ரூபா உனக்கு கிடைச்சுன்னா மாசம் 1000 ரூபாய் போச்சு. கட் பண்ணு. ஓ பார்த்து பண்ணு. போயா மோதா அதெல்லாம் கிடையாதுயா. ஏய் ரொம்ப பண்ணிட்டு இருக்க சொல்றானா டென்ஷன் ஆயிரும். போயிரியா மோத. மரியாதை அவ்வளவுதான் உனக்கு. ஓ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த மாதிரிலாம் அந்த கடைக்கு 100 வாட்டி வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அடிச்சு கை காலை உடச்சிடும். ஓடியா மோத. பாப்பமா வெளியே வருவே நீ? கடையை விட்டு வெளியே வருவில்ல? கடையை விட்டு வெளியே வருவில்ல? ஆமா இந்த சைடு தான் வருவேன். கரெக்டா 1 மணிக்கு சைடு தான் வருவான். வருவான். ஓடிக்கிறேன் பாரு. பாக்குறேன் ஆளை வச்சு பாப்போமா? பாத்துவோமா? ஒரு காலை ஓடிக்கிறவா. பாப்பேன். கேட்டு போயா மோதாங்கிட்டு ஆளுகளை மண்டையில பாருவேன்.